அம்மா ரொம்ப போர் அடிக்குதம்மா, ஏதாவது ஒரு கதை சொல்லும்மா. சரி கண்ணையா, உங்க தாத்தா எழுதின கதையில நரி ஓநாயின் நட்பில் நடந்த கதை, அதை பார்க்கலாமா? ஒரு காலத்தில் நரி மற்றும் ஓநாய் வெவ்வேறு காடுகளில் வாழ்ந்தாலும் அவர்கள் சில நேரங்களில் சந்தித்து விடுவார்கள். அவர்கள் இருவரின் மனநிலை ஒரே மாதிரி இல்லை. நரி ஹரித்வரம் என்ற காட்டில் வசித்தாள். அவளுக்கு உண்மையான நல்ல மனது இல்லை. ஆனால் நல்லவளாக தெரிய வேண்டும் என்ற ஆசை மட்டும் இருக்கிறது. ஒரு நாள் பக்கத்து காட்டில் வாழும் ஓநாய் தனது சிறுவயது தோழியான நரியை பார்க்க வந்தது. அவர்கள் நலம் விசாரித்த பின் நரி சொன்னது, ஐயோ, நீ 1/2 மணி நேரம் முன்னாடி வந்திருந்தால் நான் முந்திரி பாயாசம் செய்திருந்தேன். அது ருசியாக இருந்ததால் என் குழந்தைகள் என் கணவரும் அதை எதுவும் விடாமல் சாப்பிட்டு விட்டார்கள். இப்பொழுது நீ தொலைவில் இருந்து வந்திருக்கிறாய், உனக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்று வருத்தப்படுகிறேன். ஓநாய் அதற்கு சொன்னது, நான் சாப்பிடவே வரவில்லை, நீ எப்படி இருக்கிறாய் என்று பார்க்கத்தான் வந்தேன், வருத்தப்படாதே என்று சொல்லிவிட்டு சென்றது. அதே மாதிரி இது 2 முறை மேலும் நடந்தது. ஓநாய் நரியை சந்திக்க வந்த போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் ஏதாவது உணவை பெற சொல்லி எதுவும் மீதமில்லை என்று சொல்லி அனுப்பிவிடுவாள். இதை பார்த்த ஓநாய் மௌனமாக இருந்தது. நரி உண்மையில் கொடுப்பதற்கு எதுவும் இல்லாவிட்டாலும் நல்லவளாக தெரிய வேண்டும் என்ற ஆசையால் மாறாத நடிப்பை செய்து வந்தாள். இதை ஓநாய் புரிந்து கொண்டது. ஓநாய் நரியைப் போல இல்லை, அவளுக்கு நல்லவளாக நடிப்பதற்கான ஆசையும் இல்லை என்று தெரிந்தது. அதனால் ஓநாய் ஒரு நாள் சொன்னது, என் வீட்டில் நாளை விருந்து போஜனம் இருக்கிறது, நீ தவறாமல் வர வேண்டும். நீ வந்தால் மகிழ்வாக இருக்கும், நான் பல வகையான உணவுகள் செய்துள்ளேன். அடுத்த நாள் நரி நாக்கை நக்கிக் கொண்டு ஓநாய் வீட்டுக்கு சென்றது. ஓநாய் ருசிகரமான பல வகையான உணவுகள் வைத்திருந்தாள். நரி முழுமையாக சாப்பிட்டுவிட்டு மகிழ்ச்சி அடைந்தாள். அப்பொழுது நரி கேட்டது, நீ விருந்து போஜனம் என்றாய், மற்ற விருந்தினர்கள் எவரும் ஏன் வரவில்லை? ஓநாய் சிரித்தபடி சொன்னது, எனக்கு நீயே 100 விருந்தினர்களுக்கு சமம். ஏனெனில் நான் உன் வீட்டுக்கு வந்தபோதெல்லாம் நீ எப்பொழுதும் சாப்பாடு பெயர்களை சொல்லி உண்மையில் எதுவும் கொடுக்கவில்லை. அதனால்தான் இன்று உனக்கு பல வகையான உணவுகளுடன் விருந்தளிக்க வேண்டும் என்று எண்ணினேன். அந்த வார்த்தைகள் நரிக்கு ஒரு விதமான அறை போல் தோன்றியது. அவள் நாணத்தில் தலையை குனிந்து, தோழி, நீ எனக்கு நல்ல பாடம் சொன்னாய். இனிமேல் நான் உண்மையிலேயே விருந்தினர்களுக்கு உணவு வைப்பேன் என்று சொன்னாள். அதற்கு பிறகு நரி யாராவது வரும்போது உண்மையிலேயே நல்ல உணவு கொடுப்பாள். பிற விருந்தினர்களை நரியை பாராட்டி அவளுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார்கள். அப்படி நரி குற்றத்திலிருந்து தப்பி அருமையான பெயரை அடைந்தாள். இதை பார்த்த ஓநாய் மிகவும் மகிழ்ந்தாள். இருவருக்கும் சந்தோஷமாக தங்களது நட்பை தொடர்ந்தார்கள். இப்ப சொல்லு, இந்த கதை எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கும்மா. வெரி குட் கண்ணையா. நாளைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான கதை சொல்றேன், சரியா? இந்த மாதிரி கதைகளுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.